Let's all stand up together as we hear the word of the Lord being read. From the word of the Lord, from 1 Peter chapter 1, verses 5 to 7, we are going to read from the word of the Lord. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு இந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Who are kept by the power of God through faith and salvation, an incorruptible and undefiled and wonderful inheritance that does not fade away, restored in heaven for you. ஆறாவது வசனம், அதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஏனென்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். Verse 6, in this you greatly rejoice, though now for a little while, if need be, you have been grieved with various trials. ஏழாவது வசனம், அழித்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். Verse 7, that the genuineness of your faith, being much more precious than gold that perishes, though it is tested by fire, may be found to praise, honor, and glory at the revelation of Jesus Christ. அன்பின் ஆண்டவரே, இந்த வசன பகுதிக்காக நான் நன்றி செலுத்துகின்றோம். Loving Father, we thank you, Lord, for these scriptures. நீர் உமது கரத்தில் எடுத்து ஆசீர்வாதத்தை விட்டு போஷிங்கப்பா. Lord, we pray that you would take these verses in your hand and you would bless us and feed us, O Father. நாங்கள் ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க வரவில்லை, தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி கூடியிருக்கின்றோம். We are not here, O Father, to hear the voice of a man, but to hear the voice of the Lord. நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். You speak, O Father God, and we will listen. நீர் பேசும் பொழுது வேதத்தில் ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். When you speak, O Father God, we will be able to understand the mysteries of the word. நீர் பேசினால் வேதத்தில் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். When you speak, O Father God, we will understand the depths of the word of the Lord. நீர் உமது ஜீவனுள்ள வசனத்தை எங்கள் இருதயத்தில் விதைக்கும் பொழுது எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். When you sow, Father God, your living word, that you cause our faith to spring forth, O Lord. உமது வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுவது எங்கள் உணர்வை கொண்டு வரும். Lord, we surrender ourselves, O Father, for the word of the Lord to be sown into our heart, O Father. நீர் பேசும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் அதன்படி எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். When you speak, O Father God, help us to transform our lives, O Father God, according to that word. இந்த நாளில் உமது வார்த்தை நாங்கள் கேட்கக்கூடாதபடி திசை திருப்புகிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகின்றோம். We rebuke and remove, O Father God, every power of the enemy that tries to keep us from hearing the word of the Lord. உமது நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும், உமது ராஜ்யம் கட்டப்படட்டும். Let the name of the Lord today be glorified among us, O Father. Let your kingdom be built. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus Christ we pray. Amen. தயவுசெய்து உட்காருவோம். Let's please be seated. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Praise the Lord. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடிய வந்திருக்கீங்க? How many of you are here to hear the word of the Lord? எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்திருக்கீங்க? How many of you are here with preparedness? இயேசு சீக்கிரமாய் வரப்போறாருங்க. Why? Because Jesus Christ is coming soon. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? சீக்கிரமா வரப்போறாரு. ஏன்னா இப்போ உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்து விட்டார். Because as we see the things that are happening around the world, we can understand that he is here very close to be at the threshold. உங்களை மேலும் ஒரு மகிமையுள்ள சபையாய், கரைத்திரையற்ற சபையாய் அவருடைய வருகையில கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகின்றார். The Lord is going to take you and us, you and me, as blameless, wonderful church of the Lord at His coming. அவர் வரும்போது அவர் இருக்கிறவனே நாம் மாற போகின்றோம். When He comes, we are going to be transformed to be like exactly Him. அவருக்கு நித்திய காலமாய் நாம் இருக்க போகின்றோம். We are going to stand together with Him for everlasting to everlasting. வாக்கியமான நாள். It is a day of mighty privilege and joy. Hallelujah. Hallelujah. யாருக்காக வரப்போகின்றார் என்றால் கரை திரையற்ற சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு வரப்போகின்றார். Who is the Lord Jesus coming for? He is coming to redeem a corruptless, a holy church for Himself. இயேசு யாருக்காக வரப்போகிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய். Who is Jesus Christ coming? He is coming to take His children to be with Him. அவருக்காய் காத்திருக்கிறவர்களை அழைத்து செல்லும்படியாய். He is going to come here to take those who are waiting for His return. எபிரேயரில் ஒரு வசனம் இருக்கிறது, முதல் முறை இயேசு வந்தார் பாவிகளை ரட்சிக்கும்படியாய். In Hebrews there is a verse that says when Jesus Christ came for the first time, He came to redeem the sinner. மறுபடியும் இயேசு வரப்போகின்றார். He is going to come back again. எதற்கென்றார் அவருக்காய்
காத்திருக்கிறவர்களை அழைத்து Why is செல்லும்படி he coming for the second time? To take those who are waiting for him to be with him. மறுபடியும் பிறந்த உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படி இயேசு வரப்போகின்றார். The Lord Jesus is going to come to take you and I who are saved, who are waiting to be with the Lord. கடைசி வரை விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களை அழைத்து செல்லும்படி இயேசு வரப்போகின்றார். Jesus Christ is going to come so that he can take those who pursue their faith until the very end. வசனம் சொல்லுது முடிவு வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. The word of God says only he who remains steadfast until the very end shall be saved. 10 கனிகளை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். We know about the 10 virgins the Bible talks about. எல்லோரும் மணவாளனுக்காக காத்திருந்தார்கள். All 10 of them were waiting for the bridegroom. ஆனால் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். But 5 of them were wise. 5 பேர் ஆயத்தத்தோடு இருந்தவர்கள். Those 5 of them were prepared. இயேசு மணவாளன் வந்தார். When the bridegroom came, ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். those who were prepared were taken to be with him. இன்னொரு புத்தி இல்லாத 5 கனிகள் மணவாளுக்காக தான் காத்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கைவிடப்பட்டதை நாம் வாசிக்கின்றோம். There were yet another 5 virgins who also were waiting for the bridegroom, but they were not prepared and hence they were rejected. இயேசு வரும்பொழுது இந்த வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். When the Lord Jesus returns, we are going to hear this word from him. என் பிரியமே ரூபவதியே உன்னில் ஒன்றும் பழுதொன்றும் இல்லை. My beloved, there is nothing shortcoming in you. எழுந்து என்னிடத்தில் வா என்று சொல்லி வருகிற சத்தத்தை நீங்கள் நான் கேட்க வேண்டும். You and I must hear the voice that says, "Arise and come to me." ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்தினாலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டானாம். When we talk about Enoch, the Bible says that he was taken up by his faith. அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஒரு சாட்சியை பெற்றார். Before he was taken up to be with the Lord, he received the testimony by the Lord that he was pleasing to the Lord. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். When you and I live a life that is pleasing to the Lord, only then we will be taken up to be with the Lord. எதனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் சொல்லி எபிரேயர் 11 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானாம். In the book of Hebrews we read that Enoch was taken because of his faith. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். We are all going to read one verse together, the book of Luke chapter. அதன் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. In Luke chapter 18 verse 8 the Bible says, "Nevertheless when the Son of Man comes, will he really find faith on the earth?" இயேசு வரும்பொழுது உலகத்தில் விசுவாச குறைச்சல் இருக்குமா? When Jesus will return, there will be a shortening of faith in the world. விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் இருப்பார்களா? People will not be steadfast in their faith. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிகள். But you and I are believers. நம்ம அவர் வருகை மட்டும் விசுவாசத்தை காத்து கொண்டால் அவருக்கு நிச்சயமாய் சேரப்போகின்றோம். When we keep that faith and pursue that until the coming of the Lord, we will be able to be with him in his second coming. இயேசு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே அவர் விசுவாசத்தை காண வேண்டும். When Jesus returns, he has to see faith in our lives, in our church. என வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்கவே முடியாது. Because the Bible says it is not at all possible for us to please God without faith. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? எதை விசுவாசிக்கிறோம்? பிதா விசுவாசிக்கிறோம். இயேசு வரப்போகிறார், என்னை ரட்சித்தார், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி எல்லாம் விசுவாசத்தை அவர் வருகைக்காக நாம் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கின்றோம். What are we believing? We believe that Jesus Christ saved us, and we believe that he is coming back yet again, and we will waiting for that faith to be taken up to be with him in faith. நமக்கெல்லாம் ஒரு பெயர் விசுவாசிகள். There is a name given to all of us, that is believers. எத்தனை விசுவாசி இருக்கிறோம்? How many of us are really believers? எல்லாம் விசுவாசிகள் தான். We are all believers only. வேணும் ஒரு வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபு In the book of James, 19வது வசனம். in James chapter 2 verse 19 we're going to read. நம்மள சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம் இந்த வசனத்தை. We're going to read this verse together, raising up our voice. யாக்கோபு 2:19. James 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கின்றாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குதான். You believe that there is one God, you do well. Even the demons believe and tremble. நம்ம விசுவாசிக்கிறோம், பிசாசு விசுவாசிக்குதுங்க. Whether we believe it or not, the demons believe. தேவன் இருக்கிறார்னு சொல்லி விசுவாசிக்குது. They believe that there is God. இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் லெவல் போது அது நடுங்கி பயப்படுதான். Beyond the level of belief, in the next step, they believe and they tremble. அதுடைய விசுவாசத்துக்கு நம்முடைய விசுவாசத்துக்கு என்ன டிஃபரெண்ட்டுங்க? What is the difference between the faith that demons have and the faith that we have? அது பரலோகத்துக்கு போகுதா பிசாசு? Is the demon going to go to heaven? அது நரகத்துக்கு தான் போகுது. He is going to go to only hell. ஆனால் உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் வேறுங்க.
But the faith that you and I have is different. என்னுடைய இயேசு வரப்போகின்றார். Jesus is going to come back again. தன்னுடைய மகிமையோடு He is வரப்போகின்றார். going to return back with this glory. நீங்களும் நானும் அவர் இருக்கிறவனும் மாறப்போகின்றோம். We are going to be transformed to be like him. அவர் ஒப்பாய் நாம் இருப்போம் என்று சொல்லி வசனம் அதை நம்ம விசுவாசித்து நாம் காத்து கொண்டு இருக்கின்றோம். The Bible says we will be transformed comparable to him, and we believe that, and we are waiting for that to happen. இப்போ 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், உலகத்தில் இருக்கிற பொன் வெள்ளி எல்லாம் சோதிக்கப்படுமா. In 1 Peter chapter 1 we saw that the gold that is in this world will be tested. ஆனால் இந்த வசனம் சொல்றது அழிந்து போகிற பொன் அக்கினியால சோதிக்கப்படுமா. The verse says that the gold that perishes is being tested by fire. அப்படிதானங்க? Is that கோல்ட் true? எல்லாம் அழிந்து போகக்கூடியதுதான். Gold is something that is perishable. எங்க சபையில் ஒருத்தர் நிறைய கோல்டு வச்சிருந்தாரு. In our church there is a person who has much gold. போயிட்டு இந்தியாவுக்கு போனாருங்க. இந்தியாவுக்கு போனார். He went to India. நம்ம இந்தியாவுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, இந்தியன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே கோல்டு வைப்பாங்க, லாக்கர்லாம் இல்லை. When we all go to India, what do? We place the gold where? We place it in the என்ன locker. பண்ணுவாங்கன்னா அரிசி டப்பாலாங்க அதில் வச்சுட்டு போயிட்டாங்க. But in his family, he placed all the gold in the rice container and he went to India. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற திருடங்களுக்கு தெரியும். And the thieves here in America know about that. இந்தியன்ஸ் எங்கே வைப்பாங்கன்னு. He knows exactly where Indians store their gold. கரெக்டாக பார்த்து எல்லா கோல்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. He came and he took all the gold that was stored. இதெல்லாம் அழிந்து போகிற பொருளுங்க. This is all perishable wealth. வசனம் சொல்லுகிறது, அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் என்று சொல்லி வசனத்தை வாசி. But the Bible says that the genuineness of your faith is much more precious than that gold. நம்ம உலகத்தில் விசுவாசம் சோதிக்கப்படும். In this world, our faith will be tested. ஆனால் விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருந்தால், கடைசி வரை விசுவாசத்தில் நாம் காத்து கொண்டால் நமக்கு புகழ்ச்சியும் கனமும் அவருடைய வருகையில் நாம். But when we are firm in our faith, when we keep that faith, we will receive glory and honor in the presence of the Lord at his coming. விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. How does the faith come? Faith comes by the hearing the word of God. ஒவ்வொரு வாரமும் உங்க போதகர் இந்த இடத்துல வசனத்தை சொல்லுகின்றார். Every week, pastor preaches the word here. அந்த வசனம் என்ன செய்கிறது என்றால் உங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறது. What does the word do? That changes you to be precious. கிறிஸ்துவின் சுவாபங்களை உங்களுக்கு சிருஷ்டிக்கிறது. It forms the character of God within you. அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு உங்களை ஒப்பாய் மாற்றுகிறது. It transforms you to be in the very image of the Lord Jesus Christ. அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. And those words prepare you for the coming of the Lord. அவர்தான் விசுவாசம். நம்ம எவ்வளவு வசனத்தை கேட்கின்றோமோ, எவ்வளவு படிக்கின்றோமோ, நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுகின்றோம். So we become stronger and firmer in our faith as we hear more and more the word of the Lord. இந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். This is the faith that God expects in our life. ஆகவே சபை கூடி வருதலை விட்டுவிடவே கூடாது. So we should not ever forsake the gathering of the church வாரத்தில் together. நடக்கிற ஊழியர்கள் எல்லாம் வசனம் தான் பேசப்படுகிறது. Every ministry that happens throughout the weeks, the word of the Lord is being preached. உபவாச கூட்டத்தில் நம்ம கலந்து கொள்கிறோம். ஏன் அந்த இடத்துல வசனம் போதிக்கப்படுகிறது. During the fasting prayer, the word of God is being preached as well. நம்ம திரும்ப வேதத்தை வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் விசுவாசத்தில் நம்ம வல்லவர்களாய் மாற்றுகிறது. When we read the word of the Lord every day, that strengthens us in faith. நாம் வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய வருகையில் நாம் காணப்பட போகின்றோம். When we live according to the word, we will be seen in the presence of the Lord at his coming. இந்த விசுவாசத்தை குறித்து யூதா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Jude chapter 1 verse 3 talks about this faith. It says it is a faith that has been delivered to the saints once. Praise the Lord. அது மாத்திரமல்ல, அது யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் மகா பரிசுத்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. In addition, Jude chapter 1 verse 20 says your faith is much more precious and most holy faith. உலகத்திலே தங்கத்தை திருடுவார்கள். And people will value the gold that is in this world. இது பிசாசு என்ன திருடுவானா, கோல்டு திருட மாட்டா. But the devil does not come to steal your gold. நம்முடைய விசுவாசத்தை அவன் திருடுவாங்க. But he will come to steal your faith that is within you. நீ வருகையிலே காணப்படக்கூடாது. Because he does not want you to be seen in the coming of the Lord. வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க கூடாது. Your life should not be holy. அதான் பிசாசுடைய வேலையே
நம்மை கொல்லவும் அழிக்கவுமே அவன் வருகின்றான். Because the work of the devil itself is to kill and to destroy us. அவன் என்ன டார்கெட் பண்றான்னா உங்களுடைய விசுவாசத்தை. What he is targeting is to steal your faith. ஆனா உலக பிரகாரம் இருக்க திருடன் வந்து கோல்டு தான் டார்கெட் பண்ணுவான். But the thief in this world, he only comes after your gold. அவனுக்கு விசுவாசத்தை பத்தி கவலை இல்ல. He does not care about your faith. ஆனா பிசாசு உன்னுடைய விசுவாசத்தை திருடி விடுவான். But the devil looks after your faith and he tries to steal your faith. ஆகவேதான் இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார். That is why Jesus spoke to Peter. உன்னை புடைப்பதற்கு பிசாசான இடத்துல பெர்மிஷன் கேட்டான். The devil has sought permission to sift you. இயேசு என்ன சொன்னார்? உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போக கூடாதுன்னு ஒருகாக நான் ஜெபிக்கிறேன். But Jesus said, I prayed for you that your faith shall not be broken. நீங்கள் நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பொழுது, when you and I are firm in our faith, நம்மால் சிலவேளை முடியாதுங்க, நம்ம மாம்சத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We are walking in this flesh and we are not able to do it by ourselves. ஆனால் உனக்காய் ஜெபிப்பதற்கு இயேசு உண்டு. But there is the Lord Jesus Christ who prays for you. விசுவாச பரீட்சைகள் நமக்கு வரலாம். We may go through trials of our faith. நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு இயேசு உண்டு. But there is Lord Jesus Christ who is still speaking even after he has died upon the cross. நீங்களும் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் வாழ முடியும். It is possible for us to live victorious in our faith. விசுவாச பரீட்சை வரும்பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டாம். When the trials of faith come upon our lives, we should not be discouraged. கடைசி விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் மனுஷகுமார் வரும்பொழுது நாம் விசுவாசத்தை காண்கிற சபையாய் கர்த்தர் இதை வைத்திருப்பார். It is possible for us to stand firm in our faith until the coming of the Lord. Only then the Lord will grant us the privilege and grace to be seen at the presence of the Lord. வேதத்தில் கோலியாத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். We see about the ministry of Elijah. இல்ல கோலியாத். Goliath. We saw about Goliath. தாவீது சின்ன பையன்தான். And David was a small boy. அது பெருசா 9.5 feet இருந்தான். But Goliath was very tall, like 9.5 feet. ராஜா சொல்றது அவனை வின்படவே முடியாது நம்மளால. The king is saying that we are not at all able to have victory against him. 39 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் திட்டுகின்றான். 39 days he came and kept on challenging the faith. தேவனுடைய நாமத்தை சொல்லி தூஷிக்கின்றான். And he was blaspheming the name of the Lord. ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் சிறுவனாய் இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கின்றான். But this child of God, even though he is a very young boy, he heard the word of the Lord. தேவனோடு உடன்படிக்கை செய்தவன். I am one who has made a covenant with the Lord. தேவனோடு உடன்படிக்கை செய்யாதவன். He is not one who has made a covenant with the Lord. விருத்த சேதனம் இல்லாதவன். He is uncircumcised. நான் விருத்த சேதனம் உள்ளவன். But I have gone through uncircumcision. எப்படி தேவனை நிந்திக்க முடியும்? How can he blaspheme my God? விசுவாசம் வருகிறது. He started to have a faith coming upon him. விசுவாசத்தை அவன் பேசுகின்றான். And he started to speak that word. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அநேகர் சொல்ல உன்னால் ஒண்ணுமே முடியாது. In our faith, life of faith, many people may say that it is not possible for you to do something. சின்ன பையன். He is very little boy. அவருக்கு எந்த டாலண்டும் இல்ல. And you are not able to do anything at all against him. ஒருவே உன்னால செய்ய முடியாது. And you are not able to do anything at all. நீ ரொம்ப வீக்னு சொல்லுவான். And they may say that you are weak. இல்ல உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரிய தேவன். But he who is in us is greater than he who is in this world. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே அந்த பெலிஸ்திய தாவீதை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். In 1 Samuel chapter 17 verse 43, the Philistine is talking to David. தாவீதே உன் கையில் ஒரு தடி இருக்குது. And David was having a rod in his hand. நீ தடியோடு என்னிடத்தில் வருகிறாய். You are coming with sticks to me. Who are you thinking I am? நீ என்ன டாகி நினைச்சிட்டு இருக்கற. Are you thinking that I am a dog? அட நான் டாகி இல்ல. But I am not a dog. ஒரு கோலியாத் நான். I am Goliath. சொல்லி அவருடைய தேவர்களை வைத்து நம்முடைய தேவனை தூஷித்தானாம். And he said that and he cursed David by his gods. Hallelujah. Hallelujah. ஆனா தாவீது சொல்றாரு இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் இது. But David says this battle belongs to the Lord. சத்துரு நமக்கு விரோதமாய் சவால் விடலாம். The enemy may come and challenge us. உன்னை எப்படி நான் செய்ய போறேன் பார். I am going to do such and such to you. உன்னுடைய குடும்பத்தை நான் நாசப்படுத்துவேன். I am going to destroy your family. உன்னுடைய குடும்பம் முன்னேறாது. Your family shall never progress. உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை முன்னேறாது. Your children's life shall never prosper. நீ சுகத்தை காண மாட்டாய். You will not see the health. நீ ஆசீர்வாதத்தை காண மாட்டாய். You will not see any blessing. வேலையில நீ இந்த உயர்வை நீ பார்க்க மாட்டாய். You will not see any promotion in your work. ஆனால் என்னதான் சத்துரு நமக்கு விரோதமாய் சொல்லலாம். But regardless of whatever challenge the enemy may place upon you, அவரோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். there is a God who is within you who is greater. அவர் கோலியத்தை காட்டிலும் பெரிய தேவன். He is greater than Goliath who is against you. தேவன் பிசாசை காட்டிலும் பெரியவர்ங்க. And it is a God who is greater than the devil who is in this world. Hallelujah. 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 How many of you believe that? Hallelujah. தேவன் பெரியவர்ங்க. Why God is a greater God. ஆனா விசுவாசத்திலே தாவீது முழங்கின்றான் இந்த யுத்தம் என்னுடையதல்ல இது தேவனுடைய யுத்தம். David believed in that. He said that this battle does not belong to me, it belongs to the Lord. நீ ஈட்டியோடு வரலாம்.
You may come with a spear. நீ கேடயத்தோடு வரலாம். You may come with a spear and a javelin. தேவன் வருகின்றார். But there is a God who comes with me. நானோ நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால் வருகின்றேன். But I come before you in the name of the Lord, Lord God, whom you defame. கோலியாத்தை நம்ம பயப்படுத்தலாங்க. And Goliath might just try to induce fear upon you. நீங்கள் பயப்பட வேண்டாம். But there is no need for you to be afraid. சிலர் நமக்கு திடீர்னு கால் வலிக்கும். Some people suddenly will have a pain on their legs. உடனே கூகுள்ல டைப் பண்ணுவோம். And immediately will go type. கால் வலிச்சா என்ன பிரச்சனை? What does it mean if I have pain in my legs? ஹார்ட்ல என்ன பிரச்சனை தான் கால் வலிக்கும். And you have a problem in your heart, only then your leg will pain. தேவனுடைய விசுவாசம் புஸ்ன்னு போய்டும். And immediately they lose their faith. திடீர்னு ஒரு சின்ன கட்டி இங்க வரும். Suddenly they have a small boil in their hand. அப்பதான் ஒரு ஆள் வருவான் நம்ம வீட்டுக்கு. Only then somebody will come to your home. இதே மாதிரி எங்க அங்கிளுக்கு வந்தது. The same thing happened to my uncle also. டாக்டர் கிட்ட போறா அது கேன்சர்னு சொல்லிட்டாங்க. He went to the doctor and the doctor said it is cancerous. விசுவாசம் அப்படியே ஆடி போய்டுங்க. Immediately our faith is shaken. நான் பயப்பட போவது இல்லங்க. But we are not going to be afraid. என்னுடைய தேவனுடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன். Because there is my God who sends his word to heal me. தலை இருந்தா தலைவலி வருங்க. If you have a head, you will have headache. கை இருந்தா if you have a hand, சொல்லுங்க கை வலி இருக்கும். you will have pain in your hand. கால் இருந்தா if you have legs, கால் வலி வந்துதான். you may have some leg aches. ஆனா என்னுடைய தேவன் சுகம் கொடுக்கிற தேவன். But my God is a God who heals. Hallelujah. Hallelujah. பிள்ளைகளை பிசாசு எவ்வளவு பயமுறுத்தலாங்க, பயப்பட வேணாம். Regardless of however the enemy torments you about your children, do not be afraid. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். He who is in us is greater than he who is in this world. எலிசாவின் நாட்களில் அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய சேனையே எலிசாவை கொன்று போடும்படி அனுப்புகின்றார். In the name of Elijah, in the days of Elijah, the king sent a big army to go and kill Elijah. இது 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கின்றோம். In 2 Kings chapter 6 verses 16 we can read about that. இந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் வேலைக்காரன் வருகின்றான். The servant of the man of God came to the man of God. அங்க ரதம் இருக்குது, குதிரை இருக்குது, வீரர்களா இருக்கின்றார்கள். They have a lot of chariots and horses and all the military people who are surrounding us. வேலைக்காரன் பார்த்து விடுகின்றான். And the servants saw that. ஐயோ ஆண்டவரே நாங்க என்ன செய்ய போகிறோம்? Oh Lord, what are we going to do? Was what he பயம் வந்தது சத்துருக்களை பார்த்தவுடன். The moment he saw all the enemies, he was afraid. ஆனா வீட்டுக்குள்ள தேவனுடைய மனுஷன் இருக்காரு. But the man of God came. அவருடைய விசுவாச கண்களை திறந்து பார்க்கறாரு. And he opened his eyes of faith to see. அவர் ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரருடைய கண்களை திறங்க. He prayed, God, open the eyes of my servant. நம்ம தேவ மனுஷன் என்ன சொன்னா, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம். Then what did the man of God say? He said, those who are with us are more than those who are with them. உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவருங்க. He who is with you is greater than he who is in the world. உன்னுடைய சத்துருக்களுடைய சூழ்ந்து வரலாம், அவர்களை காட்டிலும் நம்மோடு கூட தேவனுடைய சேனை இருக்கிறது. Enemies may come around you and surround you, but there is a mighty army of the Lord who is with us, that is from God. அப்பொழுது இவன் ஜெபிக்கின்றான், அந்த வேலைக்காரருடைய கண்கள் திறக்கிறது. As soon as the man of God prayed, the eyes of the servant was opened. அவன் பார்க்கிறான் தேவ சேனையே அந்த மலை முழுவதுமாய் இருக்கிறது. He saw the mighty army of the Lord filling the entire mountain. பிசாசு நம்மை பயப்படுத்தலாங்க. Devil may try to scare us. விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. But our faith should not be shaken. Hallelujah. Hallelujah. ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது எனக்கு. It's only one more minute I have. இது தொடர்ந்து நம்ம அடுத்த சர்வீஸ் நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய டைம் இருக்கு. We are going to have much time in the next service to continue to meditate about this. தாவீது சொல்றாரு, இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தை நான் பறவைகளுக்கும் விலங்குக்கும் நான் கொடுக்க போகிறேன். David countered the Philistines, saying that today I'm going to give the carcasses of your body to the birds of the air. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாங்க. You don't have to be afraid about anything at all. தாவீது ஒரு காரியத்தை சொல்றாரு, சவுலிடத்தில் பார்த்து, ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அதை மேற்கொண்டே இந்த பெலிஸ்தீனை அவ்விதமாக நான் மேற்கொள்ள போகிறேன். David said something to Saul the king. Once a bear came, once a lion came against me, and I was able to contend with them and overcome them. This Philistine will be like just one of them. Lion உடைய weight எவ்வளவு இருக்குங்க? Do you know how much does a lion weigh? யூத் lion உடைய weight. Well, how much does a lion weigh? Guess பண்ணுங்க. 500 pounds. 500 pounds? நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா 420 poundsனு எழுதிருக்குதுங்க ஒரு மேல் lion. If you search in Google, you can find out that it weighs 420 pounds. கரடியோட weight? What's the weight of a bear? 300 poundsல இருந்து 1300 pounds வரைக்கும் இருக்குமா. It ranges from 300 pounds to 1300 pounds. அதுதான் யூத்பா நீங்க அடிச்சு பாருங்க. இது சொல்றா, நான் 420 pounds நான் ஜெயிச்சிட்டேன்.
David is saying that I was able to overcome 420 pounds. 1300 பவுண்ட்ஸ் பேரை நான் கில் பண்ணிட்டேன். I killed a bear that weighed 1300 pounds. தாவீது சின்ன பையன் தாங்க. And David was only a little boy. வாயிலிருந்து எடுத்தாராம். He said that I opened his mouth. கோலியாத்துடைய weight என்னங்க? What is the weight of Goliath? கோலியாத் என்ன சொல்றான்? நான் நாயான்னு கேட்டான்ல. அவன் டாகிங்க. Goliath was saying, am I a dog? டாகுடைய weight என்ன பார்த்தேன்? Well, I went to check the weight of a 10 dog. பவுண்ட்ஸ்ல இருந்து 100 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குங்க டாக். A dog weighs between 10 pounds and 100 pounds. சொல்றான், நான் வந்து 430 பவுண்ட்ஸ் நான் அடிச்சவன், 1300 பவுண்ட்ஸ் நான் கில் பண்ணவன், நீ ஒரு 10 பவுண்ட்ஸ் இல்லாட்டி 100 பவுண்ட்ஸ் தான் இருப்ப, எனக்கு ரொம்ப ஈஸியாக நான் கில் பண்ணிடுவேன். And David was saying that I was able to go against the 430 pounds, 1300 pounds, you will be very shorter than that. நீ ஈட்டியோட வரலாம். You may come here with a javelin. பட்டயத்தோட வரலாம். You may come with a spear. என்னோட கூட இருக்க தேவன் பெரியவர். But the God who is with me is greater. விசுவாச வார்த்தைகளை சொன்னபடியே அவன் அந்த கோலியாத்தை முறித்து போடுறான். As he proclaimed the words of faith, he was able to bring down Goliath. நீங்களான விசுவாச வீரர்கள். You are men of faith. இயேசு சீக்கிரமே வரப்போகிறார். Jesus is coming soon. அவர் வரும்போது நம்முடைய சபையில விசுவாசத்தை அவர் காண வேணும். When he comes, he must see faith in our church. அந்த வெளியேற பெற்ற விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய வருகையிலே கனமும் மகிமையும் நாம் பெற்றுக்கொள்வோம். When we preserve this precious faith, we will be able to see glory and honor in the coming of the Lord. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes and let's pray in the presence of the Lord. Father, we thank you, Lord, for this day, O Lord. We thank you, O Father God, for the faith that you have placed upon our heart, O Lord. We thank you for challenging in our faith, O Father God. Lord, we pray at this time, O Father, that every heart, O Father God, every faith that is tested, O Father God, shall be found, O Father God, to prevail and to persevere, O Father. We pray, O Father God, that you will strengthen the faith of each and every one here, O Father God. We pray that you will strengthen us, O Lord, like you strengthened David, O Father God, that we will be able to speak, O Father God, the words of faith. That we will be able to prevail, O Father God, with the words of faith. That above all, O Father God, that we will be able to be seen, O Father God, with the faith that has been preserved, O Father, at the coming of the Lord. We thank you, Lord, for you are going to do that. Continue to be with us, O Father God, and glorify your name. In Jesus' mighty name we pray. Amen. Amen.